வணக்கம். நெருப்பு தமிழர். கனடா ஐயப்பன் கோயிலில் நடந்த அராஜகம், ஐயப்பன் கோயிலில் நடந்த அட்டுழியம், ஐயப்பன் கோயிலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம், ஐயப்பன் கோயிலில் தமிழர்கள் தாக்கப்பட்டது, இவைகள் எல்லாம் பேரதிர்ச்சிகளாக தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக சமூக வலைதளங்களை உலுக்கிக் கொண்டிருக்கின்றன. இச்செய்திகள் எமக்கு 2 தினங்களுக்கு முன்புதான் வந்தடைந்தது. இச்செய்தியை ஆய்வு செய்து அதன் பிறகு காணொளி பதிவிட வேண்டும் என்கின்ற உணர்வும் எமக்குள் இருந்தது. ஒரு சில அன்பு சகோதரர்களினுடைய காணொளியும் இணையதளங்களில் காண முடியும். ஆனாலும் இதில் நடந்தது என்ன, உண்மை சம்பவம் என்ன என்பதை பற்றிய ஒரு ஆய்வும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்து, ஆனாலும் இதில் நாம் கோயிலுடைய நிர்வாகம் இளைய தலைமுறைகளை தாக்கியது எதற்காக என்கின்ற ஒரு கேள்வியை முதலில் எழுப்புகிறேன். கோவில் என்பது ஒரு புனிதமான ஒரு தலம். அதில் ஐயப்பன் என்று குறிப்பிடுகின்ற போது பண்டை காலங்கள் முதல் இன்றைய காலங்கள் வரையில் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை 45 நாட்கள் கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் அனைவரும் இறை வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பழக்க வழக்கங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஐயப்பன் என்று குறிப்பிடுகின்ற போது ஐயப்பனை நாம் அனைவரும் 45 நாட்கள் நம்மையே அர்ப்பணித்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஐயப்பன் கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம். ஆகவே இந்த காணொலியில் வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் ஒருதலை பட்சமாக இல்லாமல் இது நியாயத்தினுடைய அடிப்படையில் இந்த காணொலி என்பது நெருப்பு தமிழனால் வெளியிடப்படுகிறது. கனடா என்று குறிப்பிடுகின்ற போது அதிலும் டொரண்டோ என்றால் கனடாவினுடைய தொழில் சக்கரவர்த்தி நகரம். அது மட்டுமல்ல, இவ்வுலகிலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நகரம் என்பதும் டொரண்டோ. அந்த டொரண்டோ பகுதியில் இரவு பகல் பாராது உழைத்து, இரவு பகல் பாராது உறக்கமின்றி தங்களை அர்ப்பணித்து இன்று கனடாவில் மிகப்பெரிய தொழில் சக்கரவர்த்திகளாக உருவெடுத்து அரசியல் முதல் தொழில், வணிகம் மற்றும் தொழில் சக்கரவர்த்திகளாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஈழத்து தமிழர். ஈழத்து தமிழர்கள் என்று குறிப்பிடுவதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஆனாலும் இன்றைய தலைமுறையினர் நாங்கள் ஸ்ரீலங்கா என்று குறிப்பிடுவது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு ஒன்றாகத்தான் நான் இந்த இடத்தில் பார்க்கின்றேன். ஆனாலும் நான் இந்த காணொலியில் அதை பேச வேண்டிய காலமோ கட்டாயமோ இல்லை. அதாவது ஈழம் என்று குறிப்பிடுகின்ற போது ஈழம் என்கின்ற ஒரு வார்த்தை பட்டினப்பாலை முதல் ஈழம் என்கின்ற சொல் ஒரு வரலாற்று சங்ககால இலக்கியங்களில் இடம்பெற்ற ஒரு சொல். இன்றைய ஒரு சில காலங்களுக்கு பிறகு பெயர்கள் மாற்றம் ஏற்பட்டு இலங்கை என்று ஸ்ரீலங்கா என்று குறிப்பிடப்படலாம். ஆனாலும் ஈழம் என்கின்ற சொல்தான் பண்டைய வரலாறு. அதைத்தான் பட்டினப்பாலையில் குறிப்பிடுகின்றது போல ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி என்று பட்டினப்பாலையில் குறிப்பிடப்படுகின்றது. அதோடு ஈழத்து பூதந்தேவனார் என்கின்ற ஒரு சங்ககால புலவரும் உண்டு என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன் என்று குறிப்பிடுவதே உண்மையில் ஒரு மானமுள்ள தமிழனுக்கு அழகல்ல என்பதையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஈழம் என்கின்ற சொல் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், பட்டினப்பாலை முதல் குறிப்பிடப்பட்ட ஒரு சங்ககால சொல் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். தமிழகத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஈழம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. அதோடு தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதி தாழ்ந்தும் மேற்கு பகுதி உயர்ந்தும்
காணப்படுகின்ற ஒரு ஒரு சொல்லும் பொருளும் உண்டு. இது வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சொல். ஆகவே இது ஈழம் என்றும் குறிப்பிடப்பட்ட ஒரு வரலாறும் உண்டு. இருப்பினும் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஈழம் என்பது ஒரு இனத்தினுடைய வரலாறு. அந்த இனத்தினுடைய வரலாற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். தமிழகம் போன்ற பகுதிகளில் பிறந்த நாங்கள் திராவிடத்தாலும் பாசிசத்தாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுடைய வரலாற்றை முற்றிலும் புறந்தள்ளுகின்ற வகையில் இன்றைக்கு திராவிடம் சூழ்ந்து விட்டது. ஆகவே ஈழம் என்கின்ற ஒரு சொல் என்பது வரலாற்று சொல். ஈழத்து தமிழன் என்பது ஒரு புனிதமான, ஒரு பெருமையான, நாம் அனைவரும் கொள்ள வேண்டிய ஒரு சொல். ஆகவே அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதை அன்போடு வேண்டுகின்றேன். கார்த்திகை பூ. கார்த்திகை பூ என்பது என்ன? கார்த்திகை திங்களில் மலரக்கூடிய பூதான் கார்த்திகை பூ. கார்த்திகை பூ என்பது காந்தல், செங்காந்தல் இதனுடைய பெயரை குறிப்பிடலாம். காந்தல் என்கின்ற ஒரு பேரினத்தினுடைய ஒரு தாவரமாகும். இது கார்த்திகை பூ என்பது ஈழத்தினுடைய தேசிய மலராக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது தேசிய மலராகவே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமது வாழ்வியலில் இந்த மலர் என்பது மிக முக்கியமான அங்கம் வகித்த ஒரு மலர். இந்த மலருக்கென்று பல்வேறு விதமான சிறப்புகள் உண்டு. இந்த மலர் பூத்து குலுங்குவதால் அக்னி சலம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மலரில் இதனுடைய கிழங்கு கலப்பை வடிவில் இருப்பதனால் கலப்பை என்றும் இலாங்கினி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இலையினுடைய முனை சுருண்டு காணப்படுவதால் தலைச்சுருளி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இலை பற்று ஏறுவதால் பற்று என்றும், வளைந்து பற்றுவதால் கோடல் என்றும் கோடை என்றும் அழைக்கப்படுகின்றது. மாரி காலத்தில் வனைத்தாய் முதலில் தோன்றுவதால் இவைகள் தோன்றி என்றும் அழைக்கப்படுகின்றன. நாட்டு மருத்துவத்தில் சிறந்து இன்றைக்கு மூலிகைகளாக விளங்கிக் கொண்டிருப்பதனால் வெண் தோண்டி என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த பூவினுடைய நிறம் இரு பிரிவுகளாக மாறி மாறி நிறங்களாக மாறுவதனால் வெண்காந்தல், செங்காந்தல் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதில் இந்த வேர் பகுதிகளில், இந்த கிழங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கணுக்கள் பிரிந்து காணக்கூடிய பகுதிகள் ஆண் காந்தல் என்றும், கணுக்கள் இல்லாதவைகள் பெண் காந்தல் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கார்த்திகை பூவில் கோல்சிசின், சூப்பர்பைன் என்கின்ற இரு வேதியியல் மூலிகை பொருட்களும் அடங்கியுள்ளன. இவைகள் செங்காந்தல், காந்தல் என்று இன்றும் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது இந்த பூவினுடைய ஒரு குறுகிய வரலாறு. இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க கொண்ட இந்த கார்த்திகை பூ கார்த்திகை திங்களில் மலர்கின்றன. கார்த்திகை பூ என்பது ஜிம்பாப்வே நாட்டினுடைய தேசிய மலராகவும் இதுவரையில் தொடர்ந்து அந்த நாட்டில் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இது மலேசியா, மலாக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில், ஆப்பிரிக்கா, இந்தியா, தெற்காசிய நாடுகளிலும் இந்த மலர் தொடர்ந்து படர்ந்து காணப்படுகின்றது. இந்த மலர் ஒரு புனிதமான ஒரு மலர் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல, ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட மலர் என்பதையும் நாம் உணர வேண்டும். நான் மேலோட்டமாக ஒரு சில வரலாற்று குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளேன். வரலாற்று சிறப்பம்சங்களை நான் கூறினேன். இன்று நடைமுறைக்கு வருவோம். ஐயப்பன் கோயிலில் நடந்தது என்ன? ஐயப்பன் கோயிலில்
நடந்து கொண்டிருப்பது என்ன? ஐயப்பன் கோயிலில் இது மீண்டும் குறிப்பிடுகின்றேன், ஒருதலைபட்சமாக ஒரு கருத்தை நான் வெளியிடுவேன். அதாவது ஒரு அன்பு சகோதரர் கார்த்திகை பூவை நெதர்லாந்து நாட்டில் இருந்து வர வைக்கின்றார். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். நெதர்லாந்து நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட கார்த்திகை பூக்களை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டில் இருந்து வரவழைக்கின்றார். கிட்டத்தட்ட அவர் செலவிடுகின்ற தொகை $1400 வரையில் செலவு செய்கின்றார். செலவு செய்து அங்கிருந்து பூக்களை இறக்குமதி செய்து இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு கொடுக்கின்றார். அவ்வாறு கொடுக்கின்ற போது அது ஐயப்பன் கோயிலில் பூஜை செய்யப்படவில்லை. இங்கே அவர்கள் எழுப்பப்படக்கூடிய கேள்வி, அங்கு நெதர்லாந்து நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்த்திகை பூக்கள் முழுவதுமாக தூக்கி எறியப்பட்டு விட்டன, அவைகள் முழுவதுமாக தூக்கி குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டன என்று குறிப்பிடுகின்றார்கள். இதில் நடந்தது என்ன என்பது ஐயப்பனுக்குத்தான் தெரியும். ஆனாலும் நடந்த விடயங்களுக்கு இது போன்று நடக்கவில்லை என்பதையும் இந்த நிர்வாகம் தெரியப்படுத்த வேண்டும், ஆதாரத்தோடு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கடமையும் இந்த நிர்வாகத்திற்கு உண்டு. ஐயப்பன் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூக்கள் முற்றிலுமாக தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிடப்படுகின்றது. தூக்கி குப்பை தட்டியில் வீசப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இந்த பூஜைக்காக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? $2000 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. $2000 கனடிய தொகை, $2000 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. $2000 பூஜை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் உண்மையில் இந்த ஒரு கேள்வியை எழுப்புகின்றேன். இது கோயிலா அல்லது கொள்ளை அடிக்கக்கூடிய இடமா? ஒரு கோயிலில் $2000 கொடுத்து அதை பூஜை செய்ய வேண்டும் என்றால் இது கோயில் அல்ல, இது கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு கூடா. எந்த ஐயப்பன் சாதாரணமாக எளிமையாக வாழ்ந்தவர் தான். நம்மளுடைய முன்னோர்களைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். வேற எங்கிருந்தோ வந்த கடவுளை நாம் வணங்கவில்லை. ஐயப்பன் என்பவர் நம்மளுடைய முன்னோர், நம்மளுடைய அரசன். ஆகவே நம்மளுடைய முன்னோரை வணங்குவதற்கு $2000 கொடுத்து நாம் அனைவரும் பாத பூஜை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அதை ஐயப்பன் விரும்புவதும் இல்லை. ஆனால் இங்கே $2000 கொடுத்து பூஜை செய்ய வேண்டும் என்றும், அதன் பிறகு கொடுக்கப்பட்ட இந்த கார்த்திகை பூக்கள் முற்றிலுமாக தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன என்று குற்றம் சுமத்துகின்றனர். பூஜைக்காக கொடுத்தது. இதை கார்த்திக் என்கின்ற ஒரு சகோதரர், அவர் பூக்கடை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். மார்க்கம் ஸ்டீல் பகுதிகளில் கார்த்திக் என்கின்ற இவர் ஒரு பூக்கடை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்றைய ஒரு இளம் தொழிலதிபராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் இதற்கு முழு பொறுப்பாக இவர்தான் இதை செய்திருக்கின்றார். ஆனாலும் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு கேள்வியை எழுப்புகின்றேன். அதாவது ஐயப்பன் கோயில் என்று குறிப்பிடுகின்ற போது சாமந்தி பூ, செவ்வந்தி பூக்களை அபிஷேகம் செய்வதற்கு வழக்கமான நடைமுறை எனக்கு தெரிந்த வரையில். ஆனாலும் இதை கொடுப்பதற்கு முன்பு ஒருவேளை கோயில் நிர்வாகம் தெரிவித்திருந்திருக்கலாம், அல்லது கொடுத்தவுடன் கார்த்திக் அவர்கள் அந்த கார்த்திகை பூக்களை கொடுக்கும் போது கொடுத்தவுடன் இந்த கோயில் நிர்வாகம் இதை நாங்கள் செய்ய முடியும் அல்லது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, இது போன்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்திருக்கலாம். ஆனாலும் எந்தவித காரணங்களுமின்றி அதை தூக்கி எறிந்ததுதான் இங்கே அனைவருக்கும் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது. தூக்கி எறிந்தது யார்? தூக்கி எறிந்தது யார்? சிங்களரா அல்லது அந்நியரா? இல்லை, ஒரு தமிழர். ஒரு தமிழர் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தை தான் இங்கே அனைவருக்கும் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இங்கே அவர் கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் இங்கே அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கான சொல்லாக பார்க்கப்படுகின்றது. இனத்திற்கு தமிழன் தான் துரோகி என்பதை, ஒரு தமிழனை அழிப்பது
மற்றொரு தமிழன் தான் என்பதையும் ஒரு நீண்ட கால வரலாற்றுக்கு பிறகு நாம் மீண்டும் அதை நினைவூட்டுகின்ற ஒரு தருணமாக இதை நான் உணர்கின்றேன். அவர் கூறுகின்ற போது, இது போன்ற பூக்களை வைத்து பூஜை செய்தால் அது சிங்கள அரசிற்கு எதிரானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சிங்கள அரசிற்கும் கார்த்திகை பூக்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இது சிங்கள அரசு இதில் தலையிடுகின்றது? சிங்கள அரசிற்கும் கார்த்திகை பூக்களுக்கும் என்ன சம்பந்தம்? சிங்கள அரசிற்கும் தமிழனுடைய கலாச்சாரத்திற்கும், சிங்கள அரசிற்கும் தமிழனுடைய வழிபாடு கலாச்சாரத்திற்கும், சிங்கள அரசிற்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? எதற்காக ஐயப்பனை இவர்கள் சம்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சிங்களத்தினரோடு? இன்றைக்கு ஐயப்பன் என்கின்ற நம்மளுடைய முப்பாட்டன் இன்றைக்கு அரசனாக இருந்து கொண்டிருந்தால் கூட தலைவரோடு இறங்கி போராடி ஈழத்தில் நடந்த போரில் சிங்கள அரசை வீழ்த்தி இருப்பான். ஆனாலும் இன்றைய காலங்களில் இன்றைக்கு ஒரு தமிழ் இனத்தினுடைய துரோகி ஒரு தமிழன் தான் என்பதை மீண்டும் உணர்த்துகின்ற ஒரு விடயத்தை நான் இங்கே உணர்கின்றேன். நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன், இது தனிப்பட்ட முறையில் எவரையும் தாக்குகின்ற நோக்கம் அல்ல. ஆனாலும் ஐயப்பன் கோயில் என்பது யாரால் உருவாக்கப்பட்டது? எதற்காக உருவாக்கப்பட்டது? ஏன் உருவாக்கப்பட்டது? ஐயப்பன் கோயில் என்பது கனடாவில் உள்ள தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழர்களினுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிதியும் தான் ஐயப்பன் கோயில் என்கின்ற ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் ஒவ்வொரு தமிழனுடைய உணர்வும் உழைப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உழைப்பை உதாசீனப்படுத்துகின்ற வகையில் அங்கு இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் செயலாளரும் செயல்பட்டுக் கொண்டிருப்பது இவர்களினுடைய மனங்களை புண்படுத்தி இவர்களை வேதனைப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் கோவில் நிர்வாகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய கனடாவில் டொரண்டோ ஸ்கார்போ பகுதி வகிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கண்டிக்கின்றோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சிங்கள அரசிற்கு உறுதுணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது இங்கே நீங்கள் வாழ்வது உங்களுடைய உழைப்பினால், அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு வாழ்வை கொடுத்தது எமது தேசிய தலைவன் என்பதை நீங்கள் உணரவில்லை. அரசியல் தந்தை ஐயா செல்வா அவர்களினுடைய ஆட்சி, அவரினுடைய காலங்களில் ஈழத்தில் தொடர்ந்து மக்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்கள். அறவழியில் போராடி அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேசிய தலைவரினுடைய வருகைக்கு பின்னர் தான் ஒரு இன எழுச்சி, ஒரு இனப்புரட்சி ஏற்பட்டது. அந்த இனப்புரட்சி ஏற்பட்ட போது சிங்கள அரசை நேருக்கு நேராக தாக்குகின்ற போரில் ஈடுபட்ட போது அங்கிருந்த நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்து தமிழர்கள் மக்கள் அந்த நாட்டில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள், அங்கு நடந்த ஒரு சில இனப்படுகொலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர். ஒவ்வொரு உலக நாடுகளும் ஈழத்து தமிழர்களை ஆதரித்தது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த போர் தான். கனடா போன்ற நாடுகளுக்கு இன்று வர வேண்டும் என்றால் பட்ட படிப்பு படித்திருந்தாலோ அல்லது பாரிஸில் படித்திருந்தாலோ வாய்ப்பில்லை. ஏனென்றால் அனைத்து விதமான ஆவணங்களோடு 100% கல்வி தகுதி, ஆங்கில தகுதியுடன் தான் கனடாவிற்கு வர முடியும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உண்டு. இங்கே கையெழுத்து போட தெரியாதவர்கள் கூட இங்கே களம் கண்டிருக்கின்றார்கள். இதை ஏன் ஐயப்பன் கோயிலில் நடந்த இந்த புறக்கணிப்பை வன்மையாக உலக தமிழர்களாய் கண்டிக்கின்றோம். கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஐயப்பன் கோவிலுடைய ஆலய நிர்வாகத்திடம் அனைவரும் கேள்வியை எழுப்ப வேண்டும். அதே போல இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் செய்கின்ற தொழிலை நீங்கள் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும். இது ஒவ்வொரு மானமுள்ள தமிழனுடைய கடமை என்பதையும்
நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த காணொலியுடைய வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.